நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் திராவிட இயக்க தமிழர் பேரவையின் துணை பொதுச் செயலாளர் திரு உமா அவர்கள். வணக்கம் மேடம். வணக்கம். நேற்று தான் ஒரு அதிர்ச்சியான செய்தி வந்தது. இந்தியா கூட்டணி திமுக இல்லாமல் ஒரு சாத்தியமே கிடையாது அப்படின்னு ஒரு பக்கம் அகிலேஷ் யாதவ், இன்னொரு பக்கம் மம்தா பானர்ஜி ராகுல் காந்தி அவர்களுக்கு எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு ராகுல் காந்தி தமிழ்நாட்டுக்கு வராரு அப்படின்ற செய்தி வருது. இது எப்படி பார்க்குறீங்க? சரியான நேரத்தில் சரியான ஒரு எச்சரிக்கையை அவங்க கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் பார்க்குறேன். ஏன்னா அவங்களுக்கு தெரியுது அவர் தமிழ்நாட்டுக்கு போகிறாரு. ஸோ இந்த நேரத்தில் இந்த செய்தியை சொன்னால் அழுத்தம் இருக்கும் அப்படிங்கிறதுனால. இதுக்கு முன்னாடியே சிவசேனாவுடைய தலைவர் உத்தவ் தாக்கரே அவர் சொல்லியிருந்தார், இந்தியா கூட்டணியை வழிநடத்துவதற்கு சரியான தலைமை யாருன்னு கேட்டால் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களும் மம்தா பானர்ஜி அவர்களும் தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்போவே அவர் சொல்லியிருந்தார். இன்னும் சொல்லப்போனால் இந்தியா கூட்டணிக்கான விதையை போட்டது யார்? திமுக தான் போட்டுச்சு. இதே முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான் போட்டார். இந்திய அளவில் ஒன்றிய பாஜகவை எதிர்ப்பதற்கு ஒரு ஒருங்கிணைந்த கூட்டணி தேவை. ஏன்னா ஒட்டுமொத்த இந்தியாவினுடைய பொது எதிரியாக, ஒற்றை எதிரியாக பாஜகவைத்தான் நாம் முன்னாடி நிறுத்தி போராடணும் அப்படிங்கிற அந்த அடிப்படை அரசியல் புரிதலோடு இந்தியா கூட்டணியை கட்டமைத்ததில் முக்கியமான பங்கு அப்படின்றத விட முதன்மையான பங்கு அப்படிங்கிறது திமுகவுக்கு தான் உண்டு. திமுக தலைவர் மு.க.ஸ்டாலினுக்கு தான் உண்டு. அப்படி இருக்கும்போது அவர் இல்லாத இந்தியா கூட்டணி அப்படிங்கிறத உண்மையிலேயே அது செயலற்று போன ஒரு கூட்டணியாக தான் அது மாறும். அதுதான் உண்மை. நீ யோசிச்சு பாருங்க, இந்தியா கூட்டணி தொடங்கப்பட்டதிலிருந்து திமுக எந்த ஒரு கூட்டத்தையும் தவிர்த்ததே கிடையாது. எல்லா கூட்டங்களிலும் கலந்துக்கிட்டு இன்னும் சொல்ல போனா மற்ற மாநிலங்களில் நடக்கிற கூட்டங்களுக்கு திமுக தலைவர் அன்றைக்கு திராவிட மாடல் அரசினுடைய முதலமைச்சராக அவர் போகும்போது அவருக்கு கிடைத்த வரவேற்பு அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம். தமிழ்நாடு கடந்து மற்ற மாநிலங்களில், உதாரணத்துக்கு சொல்லணும்னா பீகாரில் ஒரு பேரணி ஒன்று நடக்குது. அப்போ தேஜஸ்வி கலந்துக்கிறாரு. இந்த பக்கம் தேஜஸ்வி, நடுவில் நம்முடைய முதலமைச்சர், இந்த பக்கம் ராகுல் காந்தி அவர்கள் போகும்போது அப்போ முதலமைச்சருக்கு கிடைத்த வரவேற்பு ஏன் கேரளாவில் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய நூற்றாண்டு தொடர்பான அந்த விஷயங்களில் போய் கலந்துக்கும் போது, வைக்கம் நூற்றாண்டு விழாவில் கலந்துக்கும் போது அங்கே முதலமைச்சருக்கு கிடைத்த வரவேற்பு, எந்த முதலமைச்சருக்கு? தமிழ்நாட்டினுடைய திராவிட மாடல் முதலமைச்சருக்கு கிடைத்த வரவேற்பு, இதெல்லாத்தையும் நம்ம பார்த்தோம். அப்போ ஒட்டுமொத்த இந்தியாவுமே என்ன எதிர்பார்த்ததுன்னு சொன்னா, தமிழ்நாட்டில் நடப்பது போன்ற ஆட்சியானது இந்தியா முழுமைக்கும் நடக்கணும், ஒன்றியத்திலும் அப்படிப்பட்ட ஒரு ஆட்சி அமையணும் அப்படிங்கிறது தான் இந்தியா முழுமைக்கும் இருக்கிற மக்களினுடைய எதிர்பார்ப்பு. இப்பவும் நீங்க நிறைய காணொளிகள் நீங்க இதுக்கு முன்னாடி எடுத்து பார்த்துருந்தீங்கன்னா, திராவிட மாடல் ஆட்சியின் போது சொல்லியிருப்பாங்க, மக்கள் சொல்லுவாங்க, இந்த மாதிரி ஒரு முதலமைச்சர் எங்களுக்கு இல்லையே. இப்படி இன்னும் ஒருபடி கூட போய் வட மாநிலத்தை சார்ந்த பெண் ஒருத்தர் சொன்னாங்க, இவர் பிரதமர் ஆகணும், மோடி வீட்டுக்கு போட்டோம், மு.க.ஸ்டாலின் பிரதமராக வரட்டும் அப்படின்னு எல்லாம் அவங்க சொன்னாங்க இல்லையா. அப்போ அந்த அளவிற்கான ஒரு ஆளுமை திறன். இன்னும் என்னன்னா, திமுகவால் மட்டும்தான் அப்படி ஒரு கட்டமைப்பை தேசிய அரசியலில் முன்னெடுக்க முடியும். இதற்கு ஏற்கனவே வழிகாட்டி இருக்கிறார் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள். ஒரு தேர்ட் ஃப்ரெண்டை அவர் ஃபார்ம் பண்ணி கே குஜ்ரால் அவர்கள் அதுக்கு பிரதமர் கேண்டிடேட்டா ஏன் தேவகவுடா அவர்களை முன்னிறுத்தி இத்தனை மாற்றங்களையும் பண்ண முடியும் அப்படிங்கிறத ஒரு மாநில கட்சியினுடைய தலைமை இங்கே செய்து காட்டியதுன்னா அது கண்டிப்பாக திமுகவினுடைய தலைமை தான். இன்றைக்கும் இந்தியாவினுடைய நிலைமை அதுவாகத்தான் இருக்கிறது. காலப்போக்கில் என்ன நடக்க போகுது அப்படின்னா, பாஜகவும் வேணாம், காங்கிரஸும் வேணாம், எந்த தேசிய கட்சியும் இல்லாமல் ஒரு மாநில கட்சிகளினுடைய தலைமையில், இன்னும் சொல்லப்போனால் உத்தரப்பிரதேசத்தில் அகிலேஷ் யாதவ், இங்கே தேஜஸ்வி, பீகாரில் தேஜஸ்வி, அந்த பக்கம் கெஜ்ரிவால், இந்த பக்கம் மம்தா பானர்ஜி அவர்கள், இந்த பக்கம் திமுக, இப்படி முன்னெடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு கட்டத்தை நோக்கி இந்திய அரசியல் கண்டிப்பாக நகல தான் போகுது. அப்படிதான் நகர்ந்து போகுது. அப்படி போகும்போது அதை முன்னெடுத்து செல்லுகின்ற, அதை முன்னெடுக்கின்ற, முன்கை எடுக்கின்ற ஒரு தலைவராக கண்டிப்பாக திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தான் இருப்பார். இப்போ தமிழ்நாட்டில் இந்தியா கூட்டணியே இல்லை, திமுக இல்லைன்னா தமிழ்நாட்டில் இந்தியா கூட்டணி இல்லைன்னு சொல்லிட்டு விசிகாவினுடைய துணை பொதுச் செயலாளர், இன்றைக்கு முதன்மை நிலைய செயலாளராக இருக்கிற ஆளூர் ஷானவாஸ் அவர்கள் சொல்றாங்க. நல்லாவே தெரியுது. ஏன்னா இந்தியா கூட்டணி அப்படின்னாலே காங்கிரஸ் முகம் அப்படி கிடையாது. திமுக தான் இந்தியா கூட்டணியினுடைய முகமாக இந்திய அளவில் இருந்தது. இப்பவும் அதை தவிர்த்து விட்டு நீங்கள் இந்தியா கூட்டணி அப்படிங்கிறத பேசவே முடியாது அப்படிங்கிற ஒரு நிலையை தான் இன்னைக்கு உருவாக்கி இருக்கும். அது
ஏதோ வந்து நம்மளுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி நம்ம இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணோம் அப்படி இல்லை. நம்மளுடைய செயல்பாடுகளின் மூலமாக திமுக தலைவர் அவருடைய செயல்பாடுகளின் மூலமாக எப்படி வந்து மற்ற கட்சிகளை எல்லாம் ஒருங்கிணைத்து தேசிய அளவிலான பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, மாநில உரிமைகளாக இருந்தாலும் சரி, மாநில உரிமைகளுக்கு தேசிய கட்சிகளையும் குரல் கொடுக்க செய்தவர் யாரு? மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான். நீங்க மாநில உரிமைகள் குறித்து என்றைக்காவது காங்கிரஸ் பேசி இருக்கா இதுக்கு முன்னாடி? அவங்க எந்த உரிமைக்கும் பேசின மாதிரி அது ஓகே, அது ரைட். சோ என்னைக்காவது பேசி இருக்காங்களா? ஆனா மாநில பட்டியலுக்கு கல்வியை கொண்டு வரணும்னு ராகுல் காந்தி பேசினாரா இல்லையா? எப்படி அதை பேச வைக்க முடிஞ்சிச்சு? இப்படி ஒரு தலைவர் அங்க இருந்தது, வழிகாட்டுறதுக்கான ஒரு தலைவர் அங்க இருக்கிறார். அதனால இந்தியாவிற்கான வழிகாட்டியாக தமிழ்நாடு எப்படி எல்லா விஷயங்களிலும் இருக்கிறதோ அதே மாதிரி இந்த ஒரு அரசியலுக்கான தேசிய அளவிலான அரசியலை மாற்றி அமைப்பதற்கான ஒரு தலைமையாக திமுக தலைவர் தான் தகுதியானவராக இங்க இருக்கிறார் அப்படிங்கிறது வடமாநிலத்தில் இருக்கிற, அதுவும் நீங்க சொல்ல போனா மம்தா பானர்ஜி சொல்றாங்க அப்படிங்கிறது இதுல முக்கியமான விஷயமா பார்க்க வேண்டியது. தன்னை முதன்மைப்படுத்திக் கொள்ளுகின்ற மம்தா பானர்ஜி அவர்களை இன்றைக்கு திமுக தலைவரை முன்னிலைப்படுத்துகிறார் அப்படின்னா அவருடைய தேவை எந்த அளவுக்கு இந்த காலகட்டத்தில் இருக்கிறது அப்படிங்கறத அவங்க புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ராகுல் காந்தி தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிறார். அவங்களுடைய காங்கிரஸ் கட்சியின் சார்பாக ஏதோ பயிற்சி வகுப்புகள் நடக்கிறதா, என்ன பயிற்சி வகுப்புகள் தெரியல. இப்பவாவது அரசியல் வரலாறு பயிற்சி சொல்லிக் கொடுக்குறாங்க இருக்கலாம். மேபி அதுல சொல்லிக் கொடுக்க எல்லாம் தேவை கிடையாது. அது அவங்களுடைய ரத்தத்திலேயே ஊறி போன ஒண்ணா இருக்கு. அதனால பயிற்சி வகுப்பு மாமல்லபுரத்துல நடக்குதான். அதனால அங்க போயிருக்கிறாரு. பக்கத்துலதான் பனையூர். சோ அங்கேயும் போய் சந்திக்க போறதா கூட செய்திகள் வந்திருக்கிறது. இவங்க முடிவு பண்றாங்க, பட் அவர் முடிவு பண்ணணும்ல. அவர் சந்திக்க பனையூர் பண்ணையார் மனசு வைக்கணும் இல்லைங்க. நீங்க மனசு வச்சு என்ன பண்றது? பனையூர் பண்ணையார் மனசு வச்சாதானே நீங்க போய் சந்திக்க முடியும் இல்லையா? ஏன்னா இப்போ வைகோ அவர்களுடைய நூல் வெளியீட்டு விழாவுக்கே வந்து பனையூர் பண்ணையார் வரலன்னு சொல்லிட்டாரு. சாரி, முதலமைச்சர் விஜய் போகலன்னு சொல்லிட்டாங்க. கேஸ் போட்டு போறாங்க. பனையூர் பண்ணையார்ன்றது எவ்வளவு பெரிய ஒரு பதவி. அது முதலமைச்சர் நீங்க சொல்லணும்னா உடனே இங்க பொங்கி எழுறாங்க. அதனால உங்க கவனத்துக்கு மாண்புமிகு பனையூர் பண்ணையாரான முதலமைச்சர் விஜய் வந்து அந்த நூல் வெளியீட்டு விழாவுக்கு போகல அப்படிங்கறத வந்து சொல்லியாச்சு. ஏன்னா ராகுல் காந்தியோடு ஒரே மேடையில் அமர வேண்டியது இருக்கும். அது வந்து டெல்லியினுடைய கோபத்திற்கு ஆளாக வேண்டியது இருக்கும். ஏன்னா இதுக்கு மேல பதவியில உட்கார்ற வரைக்கும் தான் காங்கிரஸோட தயவை நீங்க வாங்கணும். அதுக்கப்புறம் ஒட்டு வச்சுக்க கூடாது, உறவு வச்சுக்க கூடாது, அண்ணன் தண்ணி புழங்க கூடாதுன்னு சொல்லிட்டு நாட்டாம சொல்லியாச்சு. நாக்பூர் நாட்டாம சொல்லிட்டாரு. அததான் வந்து பனையூர் பண்ணையாரு முதலமைச்சரும் விஜயும் ஃபாலோ பண்ணுவாரு. அதனால இங்க வந்து இவங்க வந்து நேரம் கிடைக்குமா கிடைக்காது, அது வேற. சரி, ஓகே, கூட்டணி கட்சியுடைய தலைவர் வேற வழி இல்ல, வந்துட்டாரு, என்ன பண்றது, பாவம் பார்த்துட்டு போலாம் அப்படின்னு பாவப்பட்டு கூட ராகுல் காந்திக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுக்கறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. நடந்துட்டு போட்டது அவங்களுடைய கட்சி விவகாரம். கூட்டணினா தமிழ்நாட்டிலேயே இந்த கூட்டணி கிடையாது. இப்போ தனியா ஒரு கூட்டணி ஆரம்பிக்க போறேன்னு சொல்லிட்டு ஒருத்தர் ஆரம்பிச்சாரு இல்லையா? ஒரு எம்பி ஒருத்தர், ஆமா, பிரவீன் சக்கரவர்த்தி ஆரம்பிச்சாரு. அவரே அதுக்கு ஒரு பேரையும் வச்சாரு. சரியா? ஆனா கடைசியில என்ன ஆயிடுச்சு? அதிக பிரசங்கித்தனம் பண்ணாத அப்படின்னு அந்த பிரவீன் சக்கரவர்த்தியோட தலையில நங்குன்னு கம்யூனிஸ்டுகள் கொட்டினாங்களா? ஆமா, கொட்டினாங்க. இப்ப அந்த கூட்டணி இல்லையா? இப்ப என்ன சொல்றாங்கன்னா தோழமை ஆதரவு கட்சிகள் தான் அது, கூட்டணி கட்சிகள் கிடையாது. இப்ப வரைக்கும் எந்த கூட்டணியையும் இந்த தலைமை வந்து யாரு, தாவேகாவினுடைய தலைமை வந்து சொல்லவும் இல்லை. கூட்டணி கட்சி மட்டும் கிடையாதுங்க. நீங்க எவ்வளவு பெரிய அமைச்சர்களாக இருந்து நீங்க போய் அந்த கட்சியில போய் சேர்ந்தா கூட அவர் வந்து ரிசீவ் பண்ண மாட்டாரு, வந்து அவர்களை வந்து வரவேற்க மாட்டாரு. விஜயபாஸ்கர் பத்தி சொல்றீங்க. ஆமா, வரவேற்க மாட்டாரு. விஜயபாஸ்கரோ அதுல பெருமையா வேற விஜயபாஸ்கர் ஸ்கொயர். நீங்க ஸ்கொயரா இருந்தாலும் சரி, கியூபா இருந்தாலும் சரி, அங்க வந்து உங்க பப்பு வேகிறது இல்ல. அதுலயும் வந்து அவரு தோல் மேல கை போட்டு ஒரு போட்டோ எடுத்துக்கலாங்கன்னு சொல்லிட்டு யாரு கேட்டாரு? சி விஜயபாஸ்கர். அவர் பேர் என்ன? இன்னொரு விஜயபாஸ்கர். எம்ஆர் ஸ்கொயர்ல ஒண்ணு கேட்டுச்சு. ஆனா இது எவ்வளவு பெரிய ஒரு அசிங்கம் இது. நீங்க ஜெயலலிதாவினுடைய அமைச்சரவையில அமைச்சரா இருந்திருக்கீங்க. நீங்க வந்து ஒரு மாவட்டத்துக்கு வந்து செயலாளரா இருக்கீங்க. உங்களுடைய அதிமுகன்ற ஒரு மிகப்பெரிய இயக்கம், அது ஒரு பெரிய அரசியல் கட்சி தமிழ்நாட்டுல பொறுத்த வரைக்கும். அப்படிப்பட்ட ஒரு கட்சியினுடைய ஒரு மாவட்ட செயலாளரா இருந்துகிட்டு, முன்னாள் அமைச்சரா இருந்துகிட்டு, நீங்க வந்து ஒரு நடிகர் அவர் விஜய், அவர் மேல வந்து தோல் மேல கை போட்டு போட்டோ எடுத்துக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. அதுக்கு அனுமதிச்சார். இதெல்லாம் என்ன மாதிரியான போக்கு இங்க? ஸோ இதோட சேர்ந்து போயிட்டு காங்கிரஸும் மிங்கிள் ஆயிருக்கு. அது நான் வந்து இதுக்கு மேலே வந்து விமர்சனம் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். உண்மையிலேயே நமக்குமே ரொம்ப மனசு கஷ்டமாக தான் இருக்குது. ஒரு தலைவராக ராகுல் காந்தியை முன்னிறுத்தி, பிரதமர் வேட்பாளராகவும் முன்னிறுத்தி வழிமொழிந்த ஒரு தலைவர் வந்து திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் தான். இந்தியாவே அன்றைக்கு ராகுல் காந்தியை பப்புன்னு சொல்லி எதிர்கட்சிகள் எல்லாம் அவரை இழிவுபடுத்தி அசிங்கப்படுத்திக்கிட்டு இருந்த நேரத்துல இல்ல, இவர் தான் வந்து இந்தியா கூட்டணியினுடைய இந்தியாவினுடைய பிரதமர் வேட்பாளர்னு சொல்லிட்டு அன்றைக்கு அறிவித்தவர் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின். அந்த நன்றியோ அல்லது அந்த ஒரு புரிதலோ, நீங்க நன்றி இல்லைங்க, புரிதல் இருக்கணும்ல. கண்டிப்பா
சரியா? புரிதல் இருக்கணும். அந்த புரிதல் கூட ராகுல் காந்திக்கு இல்லையே. இப்ப மறுபடியும் அவர் பப்பு ஆயிட்டாரு. சரியா? ஒரு தலைவராக அவர் வந்து பரிணமித்து கொண்டே வந்த ஒரு கட்டம் அப்படிங்கிறது இங்க திராவிட மாடல் ஆட்சி நடந்த அந்த 5 ஆண்டு காலகட்டத்துல. ஆனா இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா மறுபடியும் அவர் வந்து டவுன் டு பப்புக்கு வந்து அவர் வந்துட்டார். ஏன்னா அவர் எடுத்த முடிவு நாடாளுமன்றத்துல ஒரு சின்ன நாடகம் போட்டாரு இல்ல, மைக் ஆஃப் பண்ணிட்டாங்க. இது வந்து மறுபடியும் வந்து பப்பு ஆயிட்டாரோ அப்படின்ற மாதிரி தான் போகுது. ஏன்னா நீட் தேர்வுக்காக மாணவர்கள் டெல்லியில போராடுறாங்க, இவர் போய் பிரதமர் வீட்டுக்கு முன்னாடி போய் அதுவும் கரெக்டா முதல் கட்ட பேச்சுவார்த்தை முடிஞ்ச பிறகு அங்க போய் உட்கார்றாரு. அப்போ நீங்க எங்க அங்க போறவங்க எல்லாம் அங்கதான் போய் ஆதரவு கொடுக்குறாங்க. போராட்ட களம்ன்றது ஜந்தர் மந்தர். நீங்க அங்கதானே போயிருக்கணும். போய் மாணவர்களினுடைய கூட்டமைப்போட சேர்ந்து போராட இருக்கணும். அவங்களுடைய கரங்களை உயர்த்தி பிடிச்சு ஆதரவு தெரிவிக்கிறோம். ஒரு இந்தியாவினுடைய எதிர்க்கட்சி தலைவர் நீங்க போய் நின்றுந்தீங்கன்னா அது இன்னும் எவ்வளவு பெரிய ஒரு பேசு பொருளா இருக்கும். உலகமே திரும்பி பார்த்திருக்கோம். நியாயமா எதிர்க்கட்சி தலைவர் இந்த போராட்டத்தை, அவருடைய போராட்ட களம் என்பது நாடாளுமன்றத்தினுடைய வளாகம் மட்டுமே. இல்ல நான் இவங்க அதை தாண்டி அவர் போராட்டத்துக்குலாம் வரமாட்டாரு. 30 நாள் இவங்க இவ்வளவு பெரிய போராட்டத்தை வந்து ஒரு மாணவர் அமைப்பு ஒரு மாணவர்களும் இளைஞர்களும் சேர்ந்து பண்றாங்க. இத்தனை வருஷமா எதிர்க்கட்சியா இருக்கீங்க, 12 வருஷமா. இது ஏன் நீங்க முன்னெடுக்கல? இந்த ஸ்டாண்ட நீங்க ஏன் பண்ணல? நேத்து வந்து பையனால பண்ண முடியுது, நீங்க ஏன் பண்ண முடியல? அவங்களுடைய நோக்கம் அது இல்ல. அப்ப பாஜக நோக்கமே இல்லவே இல்ல. அந்த எண்ணமே அவங்களுக்கு கிடையாது. இன்றைக்கு கேரளா முதலமைச்சர், கேரளா கவர்மெண்ட் வந்து சொல்லிடுச்சு, PM ஸ்ரீக்கு நாங்க வந்து ஒப்புதல் கொடுக்கிறோம் சொல்லிட்டாங்க. ஏன்னா ஒன்றிய அரசு கொடுக்கிற நிதியை நாங்க எக்காரணத்தை கொண்டும் இழக்க விரும்பவில்லை. எங்களுடைய மாணவர்களினுடைய எதிர்காலத்தை, மாநிலத்தினுடைய சுயமரியாதையை அடகு வச்சாலும் பரவாயில்ல, நாங்க அடகு வச்சுட்டு கூட நாங்க என்ன பண்ணுவோம், அந்த நிதியை நாங்க வாங்கிக்குவோம் அப்படின்ற இடத்திற்கு இன்றைக்கு யார் வந்திருக்காங்கன்னா கேரளாவினுடைய காங்கிரஸ் அரசு வந்திருக்கு. அப்ப இவங்க என்னத்தை போய் வந்து எதிர்க்க போறாங்க? இல்ல இங்க தமிழ்நாட்டிலயும் காங்கிரஸ் அது கொஞ்சமும் சலைக்கல இல்ல. அவங்க தானே சொன்னாங்க ஆளுநரோட அந்த பல்கலைக்கழகங்களுக்கு துணைவேந்தர் நியமனத்துக்கு ஆளுநரே இருக்கட்டும், போன நடைமுறையில தேவையில்லை இங்க இருக்கிற காங்கிரஸ் அமைச்சரே சொன்னார். உங்களுக்கு நாங்க எந்த வகையில சலைச்சவங்க இல்ல அப்படின்றது. 2 அமைச்சர் முடிஞ்சு போச்சு மொத்த காங்கிரஸ். கொண்டு போய் விட்டாச்சு அங்க. இதுக்கு மேல வந்து இவங்க வந்து போராட்டத்தை பத்தி பேசுறது, மாணிக்கம் தாகூர்னு ஒருத்தர் இங்க அங்கிட்டு இங்கிட்டு குறுக்க நெருக்க ஓடிட்டு இருக்காரு. அவர் வந்து திருப்பி அடி போனாங்க, எங்களை அடிச்சா நாங்க திருப்பி அடிப்போம். ராகுல் காந்தியவே அடிச்சிட்டாங்க, நீ என்ன பண்ண? அவர் அடிச்சா திருப்பி அடிப்பாரு. ராகுல் காந்தி அவர் அடிச்சா திருப்பி அதாவது எங்களை அடிச்சா திருப்பி எடுப்போம்னு மாணிக்கம் தாக்கூர் சொன்னதனுடைய இதை நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா, சத்தியமூர்த்தி பவனுக்குள்ள நாங்க எங்களை யாராவது ஒருத்தர் திருப்பி அடிச்சுப்போம், நாங்க திருப்பி அடிச்சுக்குவோம். இதுதான் அதுல இருக்கிற விஷயம். நீங்க எங்க தலைவர் ராகுல் காந்தியை போட்டு அடிச்சா கூட எங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. அதெல்லாம் நாங்க வந்து ஒண்ணும் பண்ண மாட்டோம். இவ்வளவுதான் காங்கிரஸ் முடிஞ்சு போச்சு. காங்கிரஸோடைய ஒரு என்ன சொல்றது அத்தியாயம் அப்படிங்கிறது முடிஞ்சு போச்சு. ஒரு மரியாதையான ஒரு இடத்தில் இருந்த காங்கிரஸை வந்து இழுத்து கொண்டு வந்து ஒரு 2 அமைச்சர் பதவிக்காக வந்து படுகொலியில தள்ளிவிட்டு தமிழ்நாடு காங்கிரஸ், குறிப்பாக மாணிக்கம் தாகூர், இன்னொரு அம்மா இருந்தாங்களே ஜோதிமணி, இந்த மாதிரியான ஆட்கள் எல்லாம் சேர்ந்து ராகுல் காந்தியை பிடிச்சி இழுத்து, குதிரையில போறவரை பிடிச்சி இழுத்து கீழே தள்ளி விட்டாங்க. கரெக்ட், அவ்வளவுதான். இப்போ இன்னொரு கேள்வி எனக்கு என்ன வருதுன்னா, நான் உண்மையிலே சந்தோஷம் தான் ஒரு 3rd ஃப்ரண்ட் லைன் வர்றது அப்படின்றது உண்மையிலே சந்தோஷம் தான். ஆனால் இப்போது மாநில அரசுகள், அதாவது மாநில கட்சிகள் எப்படி இந்த தோல்வியை சந்திக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா இடத்துலையும் வந்து ஒரு 4 முனை போட்டி உருவாது. அது தமிழ்நாடு, சில வெஸ்ட் பெங்காலாக இருக்கட்டும், இப்போ எல்லாத்துலேயும் 4 முனை போட்டியோட இது இருக்குது பார்த்தீங்களா, அது பாஜகவுக்கு எதிராக இருக்கக்கூடிய ஓட்டுகளை வந்து பிரிக்கிறது. அப்போ அதனால் பாஜக வந்து எளிதாக வெற்றி அடைகிறாங்க. இப்போ இது தேசிய லெவலில் நடந்தால் என்ன பண்ணுறது அப்படின்ற ஒரு கேள்வி வரல. ஏன்னா இதுக்கான சில ஆய்வுகளும் வந்து என்ன தகவல் சொல்கிறாங்கன்னா, இப்போ பாஜகவுடைய ஓட்டு பாஜகவுக்கு தான் இருக்க போகுது. பாஜகவுக்கு எதிராக இருக்கக்கூடிய ஓட்டுன்றது காங்கிரஸ் இந்த 3rd ஃப்ரண்ட் லைன் அப்படின்னு பிரிய போகுது. அப்போ இது பாஜகவுக்கு ஃபேவராக தான் போகும். 3rd ஃப்ரண்ட் லைன் ஒன்று உருவாகிறது அப்படின்றது பாஜகவுக்கு ஃபேவராக போகும். அவங்க இன்னுமே வீரியமாக வந்து அந்த நம்பர்ஸ் இன்க்ரீஸ் ஆகி அவங்க போய் உட்கார்றதுக்கான வழிவகை தான் இது வந்து ஏற்படுத்தும் அப்படின்றாங்க. அதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? இல்லை, பொதுவாகவே பாஜகவினுடைய இந்த எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறதே என்ன அப்படின்னா, இதுதான் பிரித்து அதை வந்து ஓட்டுக்களை சிதற விட்டு இவர்களை வந்து அந்த இடத்துல வெற்றி பெற வைத்துக் கொள்வது அப்படிங்கிறது தான் அவங்க வந்து எல்லா மாநிலங்களிலும் வந்து அவங்க பின்பற்றிட்டு வர்றாங்க. இப்போ நீங்க சொன்ன மாதிரி வாய்ப்புகள் இருக்கு, அந்த ஆபத்தும் இருக்கதான் செய்யுது. ஆனா எனக்கு தெரிஞ்சு காங்கிரஸ் இப்ப வந்து எத்தனை மாநிலங்களில் வந்து ஒரு பெரிய வாக்கு வங்கியோடு இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விதானே? கேள்விதான். ஆமா, சரியா? தமிழ்நாட்டுல கண்டிப்பா இல்லைங்க. இல்ல 28 சீட்ல அவங்க எத்தனை? கண்டிப்பா இல்ல. ஏன்னா நீங்க யோசிச்சு பாருங்க, அவ்வளவு நேர்மையானவர்கள் காங்கிரஸ்காரர்கள். ராகுல் காந்தி வந்து
நேர்மையின் வடிவம். நாங்க வந்து பெருந்தலைவர் காமராஜரினுடைய வழியில் நாங்கள் அப்படின்னா காமராஜர் கிட்ட இருந்த அந்த அரசியல் நேர்மை உங்ககிட்ட இருந்திருக்கணும்ல. ஆனா நீங்க என்ன பண்ணீங்க, தேர்தலுக்கு முன்னாடி கமுக்கமா இருந்து திமுகவினுடைய உழைப்பு அத்தனையையும் சுரண்டி நீங்க 5 சீட்டு ஜெயிச்சதுக்கு அப்புறமா என்ன பண்றீங்க, அங்க போய் சேர்றீங்க. 28க்கு 5 சேர்றீங்க, அங்க போய் சேர்றீங்க நீங்க. அப்போ நீங்க அப்பவே என்ன பண்ணியிருந்திருக்கணும், இல்லைன்னு சொல்லியிருக்கணும் இல்லையா? இங்க வந்தீங்க, எலெக்ஷன் மீட்டிங் கூட வந்து திமுக தலைவரோட ஒரே மேடையை பகிர்ந்துக்க மாட்டோம்னு சொன்னீங்க. இருந்தாலும் திமுகவினுடைய அரசியல் நாகரிகம் வந்துட்டோம், கூட்டணின்னு அறிவிச்சாச்சு, இவ்வளவு தூரம் கொண்டு வந்துட்டோம், போனா போயிட்டு போகுது அப்படின்ற அந்த பெருந்தன்மையால உங்களுக்கு கிடைச்சது அந்த 5 எம்எல்ஏ சீட்டுகள் அப்படிங்கிறது. சரியா? அதனால தமிழ்நாட்டிலும் உங்களுக்கான ஓட் பேங்க் வந்து கிடையாது. இன்னொன்னு, அவங்க வந்து தேர்தலுக்கு 10 நாளைக்கு முன்னாடி தாங்க எந்திரிச்சே வருவாங்க வெளியில. சரியா? அதனால இங்க சுத்தமா கிடையாது. மற்ற மாநிலங்கள் எப்படி இருக்கு? அங்கேயும் கிடையாது. இன்னொன்னு, அவர்கள் கூட்டணியோடு இருந்து போட்டிட்டு எந்த இடங்களிலுமே காங்கிரஸ் எத்தனை சீட்டுகள் ஜெயிச்சிச்சு? இன்னும் எனக்கு கேட்டா தேஜஸ்வி எல்லாம் தனியா நின்று இருந்தா கூட ஜெயிச்சிருப்பாரு. அகிலேஷும் அதேதான். அகிலேஷையும் நீங்க கீழே பிடிச்சி தள்ளினீங்க. அதனாலதான் மம்தா பானர்ஜி ரொம்ப தெளிவா காங்கிரஸ் கூட்டணியே வேண்டாங்க, இந்தியா கூட்டணியிலே தான் இருக்கிறோம், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா எங்க மாநிலத்துல நாங்க தனியா தான் நிப்போம் காங்கிரஸ். ஏன்னா அவங்களுக்கு நல்லாவே தெரியுது காங்கிரஸ் என்பது தேவையற்ற ஆணி, தேவையில்லாத ஆணி காங்கிரஸ். இன்னைக்கு பல மாநிலங்கள்ல அதை யோசிச்சு பாருங்க நீங்க. ராஜஸ்தான்ல காங்கிரஸ் செல்வாக்கோடு இருந்த ஒரு காலம் இருந்துச்சு. இன்னைக்கு என்ன நிலைமை? அங்க கழுத தேஞ்சி கட்டெரும்பான கதையாக தான் வந்து போயிருச்சு இன்னைக்கு காங்கிரஸுடைய நிலைமை. அப்ப அது ஒன்றும் பெரிய பாதிப்பெல்லாம் வந்து 3வது அணி அமைக்கும் போது அது ஏற்படுத்த போறதில்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அகிலேஷுக்கு என்று மாநில அரசியலில், உத்தரப்பிரதேச அரசியலில் ஒரு பெரிய ஓட் பேங்க் இருக்கு, ஒரு பெரிய அரசியல் களம் அவருக்கு இருக்கிறது. ஏன்னா பாஜகவுக்கு அடுத்ததாக வந்து இப்ப மாயாவதி வந்து அவுட் ஆஃப் பாலிடிக்ஸ். அவங்க வந்து எங்க இருக்காங்க, என்ன அவங்களுடைய இது எதுவுமே தெரியல. நம்ம அவங்க எந்த இதுலயுமே செய்திகள்லையுமே வர்றது கிடையாது இல்லையா? சோ அவங்களுடைய இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு அகிலேஷ் தான் இருக்கிறாரு. இங்க பீகார்ல பாத்தீங்கன்னா பாஜகவுக்கு எதிராக நிற்பது காங்கிரஸ் கிடையாது, தேஜஸ்வியினுடைய ராஷ்டிரிய ஜனதா தளம் தான் அங்க நிக்குது. இப்ப மேற்கு வங்கத்துல யார் நிக்கிறான்னு பாத்தீங்கன்னா மம்தா பானர்ஜி தான் நிக்கிறாங்க. அங்க கம்யூனிஸ்டுகள் கூட தேஞ்சு போயிட்டாங்க. சோ அங்க வந்து அவங்க தான் இருக்காங்க. அப்போ இந்த விஷயத்தை வச்சு பார்க்கும்போது அந்த அளவுக்கு நம்ம பெருசா வந்து ஐயோ வாக்குகள் பிரிஞ்சிருமோ அப்படின்ற அச்சம் தேவையில்லைன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இன்னும் கொஞ்சம் இறங்கி இவங்க எல்லாம் இருந்து வேலை செஞ்சு ஒற்றுமையா பண்ணாங்கன்னா வாய்ப்புகள் இருக்கிறது, இல்லைன்னு சொல்லலை. நம்ம அதுக்கான வாய்ப்புகள் இருக்குதான். ஏன்னா இந்திய அளவில் நீங்க காங்கிரஸுக்கு எதிர்ப்புகள் இருக்குது, அதே மாதிரி பாஜகவுக்கான எதிர்ப்புகள் பெரிய அளவுல இருக்குது. பாஜக இப்பொழுது தனக்கு இருக்கிற ஒன்றியத்தில் இருக்கிற அதிகாரத்தை வைத்து மட்டும்தான் எல்லா மாநிலங்களிலையும் வந்து ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்களே தவிர மற்றபடி தேர்தலில் நின்று நேர்மையா ஜெயிச்சு அந்த பாஜக உறுப்பினர்கள் மட்டுமே வெற்றி பெற்று ஆட்சி அமைத்த மாநிலங்கள்ல எதை சொல்லுவீங்க நீங்க? குஜராத்தை சொல்லலாமா? ஆனா அங்கேயுமே கடுமையான எதிர்ப்புகள் இன்னைக்கு இருக்கு. அதனால அப்படி நம்ம பயப்பட வேண்டியது இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். துணிச்சலாக முடிவெடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஐயா பெரியார் சொன்ன மாதிரி தான், மயிரை கட்டி மலையை இழுக்கிற, வந்தா மலை போனா மயிறு, முடிஞ்சு போச்சு. முயற்சி செய்யாமல் இருக்க வேண்டான்றேன் நான். முயற்சி செய்யாமல் எடுப்போம். ஏன்னா அரசியல் களம் இன்னைக்கு அப்படிதான் இருக்கு. ஒட்டுமொத்த இந்தியாவிலேயுமே வந்து பாஜக இந்தியாவிற்கு எதிரான ஒரு கட்சியாக மாறிட்டு இருக்கு. இந்தியான்றது என்ன? ஒரு பன்முகத்தன்மை கொண்ட ஒரு நாடு, மதச்சார்பற்ற ஒரு நாடு, இது ஜனநாயக நாடு. இங்க பன்மைத்துவம் தான் இந்தியாவினுடைய அடையாளமாக உலகமே வந்து பாக்குது. அப்படி இருக்கிற ஒரு இந்தியாவினுடைய பன்மைத்துவத்தையே சிதைக்கின்ற வகையில் வந்தே மாதரம் என்ற பாடலை நாங்கள் தேசிய பாடலுக்கு இணையாக கொண்டு வந்து வைப்போம். அதை நீ அவமதிச்சா உனக்கு 3 ஆண்டுகள் சிறைன்னு ஒரு மசோதாவை கொண்டு வந்து நீங்க நிறைவேற்றுறீங்க. அதாவது விவாதத்துக்கே நீங்க அதை விடல. திமுக கடுமையாக எதிர்ப்பு தெரிவிக்கிறது. திமுகவினுடைய கொறடா, நாடாளுமன்ற கொறடா ஆர் ராசா அவர்கள் பேசிட்டு இருக்கும் போதே சாவர்கர் பேரையும் இதையும் சொன்ன உடனே மைக்க கட் பண்றீங்க. அப்போ பாஜக என்பது ஒட்டுமொத்த இந்தியாவிற்கும் எதிரான ஒரு கட்சி. அப்புறம் ஏன் அப்படி அப்படின்னா அவங்க பாரதத்திற்கு ஆதரவானவர்கள். இந்து ராஷ்டிரத்திற்கான ஒரு கட்சி பாஜக. ஆனா இந்து ராஷ்டிரம் இந்தியாவிற்கு தேவையில்லை. இந்தியாவா இந்து ராஷ்டிரமா? இந்தியா என்பதே எல்லா ஸ்டேட்டும் ஒன்னா சேர்ந்து இந்தியா. ஆனா இவங்க வந்து எல்லா ஸ்டேட்டினுடைய இறையாண்மையையும் வந்து நீக்கிட்டு ஸ்டேட்டுகளை எல்லாத்தையுமே வந்து ஒரு நகராட்சிகளாக மாற்றி நீங்க ஒட்டுமொத்தமாக ஒன்றியத்திலிருந்து நீங்க வந்து இந்து ராஷ்டிரத்தை அமைத்து ஆட்சி
செய்யணும் அப்படின்னு நினைக்கிறது தான் பாஜகவினுடைய திட்டம். அது மாத்த முயற்சி அதுதான் உங்களுடைய திட்டம். அப்படி இருக்கிற ஒரு கட்சியை கண்டிப்பாக ஒரு வீழ்த்தணும்ன்றது அவசியம். மக்களுக்கும் அப்படிப்பட்ட ஒரு எண்ணங்கள் இன்னைக்கு வந்து வர தொடங்கி இருக்கு. நிச்சயமாக அதுதான் வந்து சிஜேபி பண்ண அந்த போராட்டத்துக்கு மாணவர்களுடைய ஆதரவு, மக்களுடைய ஆதரவு எவ்வளவு தூரம் இருக்கு, அதனுடைய விளைவு இத்தனை வருஷத்துல தர்மேந்திர பிரதான் ஒரு அமைச்சரை வந்து பாஜக ரிசைன் பண்ண வைக்குதுன்னா, அதுவும் RSS ஓட தர்மேந்திர பிரதான் அவர் வெறும் பாஜக உறுப்பினர், RSSல இருந்து வந்தவர். ஆனா இன்னைக்கு அவர் வந்து ஜூனியர் சங்கி போயிட்டு ஒரு சீனியர் சங்கி வந்து உட்கார்ந்து இருக்காருன்றது வேற. அவர் பேர் என்ன, பிரகலாத் ஜோஷி வந்து உட்கார்ந்து இருக்காரு. அவர் இவரோட சீனியர் சங்கியா. ஆனாலும் வந்து அந்த இடத்துக்கு பாஜகவை தள்ளி இருக்காங்க, நகர்த்தி இருக்காங்க. அந்த பிரதமரை நாங்க வந்து வணங்காமுடி, அமித்ஷா யாருக்கும் தலை வணங்க மாட்டார், அமித்ஷா எடுத்ததாண்டா முடிவு. கரெக்ட். நான் என்னது நம்ம இந்த இவர் ஒரு டயலாக் பேசிப்பாரு ஒரு படத்துல, நான் ஒரு தடவை என் பேச்ச நானே கேட்க மாட்டேன், யார் பேச்ச நானே கேட்க மாட்டேன். ஐயோ, இப்ப யார் பேச்சையுமே கேட்காத ஒரு பிள்ளையா இருக்கே இது அப்படின்னு நீங்க எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. அது இருக்கட்டும். அப்போ அமித்ஷா வந்து ஒரு முடிவு எடுத்துட்டு அது யாராலையும் மாத்த முடியாது. அந்த இது உடைக்கிறாங்க இல்லையா? அப்போ மக்கள் எல்லாம் வந்து பூனைக்கு யார் மணி கட்டுறது அப்படின்ற இடத்துல யாராவது ஒருத்தர் வரமாட்டாங்களான்னு காத்துட்டு இருந்திருக்காங்க. வந்து ஆதரவு கொடுக்குறாங்க. நீங்க எவ்வளவு வந்து உணவு விநியோகத்தை நீங்க பாத்தீங்கல்ல, ஜந்தர் மந்தர்ல வந்து எங்க இருந்தெல்லாம் எங்கெங்கயோ இருந்து வேற வேறு மாநிலங்கள்ல இருந்து, வெளிநாடுல இருந்து, தென்னாப்பிரிக்கால இருந்து எல்லாம் வந்து ஆர்டர் பண்ணி பிள்ளைகளுக்கு வந்து சாப்பாடு வந்து அனுப்புறாங்க. ஒரு அம்மா வந்து உடனே ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி ஃபேன் இல்லாம எப்படி பார்ப்பீங்கன்னு சொல்லிட்டு பேட்டரியில இயங்குற ஒரு ஃபேன் ஆர்டர் பண்ணி அந்த ஸ்டேஜ் அப்படியே கொடுக்குறாங்க. அவங்க அப்படி யோசிச்சு பாருங்க, எவ்வளவு ஒரு எதிர்ப்புணர்வில் இந்த மக்கள் இருக்கிறாங்கன்னு சொல்லி. இது வெறும் அரசியல் அப்படிங்கிறது தேர்தல் அரசியலை கடந்து இந்த பாஜக இந்தியாவினுடைய ஒரு போக்கையே இன்னைக்கு முகத்தையே மாத்திருச்சு. இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடையாது. கல்வியில் நீங்க வந்து ஒற்றைத்துவ கல்வியை நீங்க கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்க, ஒரு வேத கல்வியை நீங்க கொண்டு வந்து புகுத்தணும்னு நினைக்கிறீங்க. அதுதான் புதிய தேசிய கல்விக் கொள்கைன்னு சொல்லிட்டு நீங்க கொண்டு வர்றீங்க. இது எல்லாத்துக்கும் ஒரு எதிர்ப்பு இருக்கு மக்கள் கிட்ட. அதுக்கு சரியான ஒரு நேரம் வரும்போது அவங்க வந்து அதை வெளிப்படுத்துறதுக்கு தயங்க மாட்டாங்கிறது தான் இதுல இருக்கிற செய்தி. அப்போ இந்த மூணாவது அணி இருக்கு பாத்தீங்களா, இந்த மூணாவது அணியில இந்த சிஜேபின்றத இணைக்க போறதா ஒரு தகவல் வெளியா இருக்கு. அது இணைஞ்சா அவங்க இது வரைக்கும் நாங்க தேர்தல் அரசியலில் ஈடுபடுறோம்னு சொல்லலை எந்த இடத்துலையும். மேபி 2029 அப்படி ஒரு ஒரு இதில் அவங்க ஒரு அந்த ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க அப்படின்னா, அது அந்த தேர்ட் பார்ட்டியாக, அதாவது ஸ்டாலின் அவர்கள் முன்னெடுக்க போகிற இந்த மாநில கட்சிகளில் ஒருங்கிணைது இல்லையா, இதில் அவங்களுடைய பங்களிப்பு வந்து அது மிகப்பெரிய சருக்காக வந்து காங்கிரஸ்க்கு இருக்கும். ஸோ ஃபைட் வந்து இந்த தேர்ட் பார்ட்டி வெர்சஸ் பாஜக அப்படின்னு மாறும்னு ஒரு பேச்சு வந்து வெளியாது. இது சாத்தியமாக ஆகும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லை, அது சாத்தியமா அப்படிங்கிறத விட இவங்க இளைஞர்கள் வந்து இன்னைக்கு சிஜேபியினுடைய அந்த முன்னெடுப்பு வெற்றி அடைந்திருக்கிறது. அவங்க கேட்டது என்ன கேட்டாங்க அப்படின்னா, தர்மேந்திர பிரதான் பதவி விலகணும். அதுதான் அவங்களுடைய முதன்மையான முழக்கமா இருந்துச்சு. இன்னொன்று அடுத்ததாக அவங்க வச்சது வந்து நீட் தேர்வில் உயிரிழந்த பிள்ளைகளினுடைய நிவாரணம் கேட்டாங்க. அதற்கான நிவாரணமும் அதற்கான நீதியும் அவங்க வந்து கேட்டாங்க. இதுதான் அவங்க வைத்த முழக்கம் அப்படிங்கிறது. அந்த மோசடிகளை வந்து விசாரித்து அதை வந்து நீங்க தண்டனைக்குட்படுத்தணும் சம்பந்தப்பட்டவர்களை. இதுதான் இதுல வந்து அவங்க தர்மேந்திர பிரதான் இதெல்லாம் சாதிச்சிருக்காங்க அப்படிங்கிறது தற்காலிகமான ஒரு தீர்வு. இல்லை, இப்போ அமித்ஷாவையும் பதவி விலக சொல்லியிருக்காங்க இல்லையா, காங்கிரஸோடைய தலைவர் சொன்ன உடனே அவங்களும் சொல்றாங்க ஆதரவுன்னு. ஓகே, அதாவது என்ன சொல்றேன்னா, இவங்களுடைய இந்த சிஜேபியினுடைய ஒருங்கிணைப்பு அப்படிங்கிறது ஒரு தன்னெழுச்சியான ஒரு ஒருங்கிணைப்பு. அதை நம்ம வந்து மறுக்கவே முடியாது. இளைஞர்களினுடைய ஒரு தன்னெழுச்சியான ஒரு ஒருங்கிணைப்பாக தான் அந்த போராட்டம் நடந்து முடிஞ்சிருக்கு. அதை நம்ம வரவேற்கிறோம். ஆனா ஒரு என்ன சித்தாந்தத்தினுடைய பின்புலத்தில் அவர்கள் இயங்குகிறார்கள் அப்படிங்கிறது இப்ப வரைக்கும் நமக்கு தெரியாது. அவங்களும் அதை வந்து வெளிப்படுத்தவும் இல்லை. சரியா? இப்ப வந்து விவசாயிகளினுடைய அந்த போராட்டத்திற்கு ஆதரவுன்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. விவசாயிகளோடு இணைந்து போராடுவதற்காக அந்த ரெண்டு அமைப்பும் பேசிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதும் ஒரு செய்தி வருது. ரைட்டு, இப்போ மாணவர்கள் வந்து அவர்களினுடைய ஃபீல்டை தாண்டி வந்து ஒரு விவசாயம் சார்ந்தும் அவங்களுக்கு ஒரு கவனம் இருக்குன்றது உண்மையிலே மகிழ்ச்சியாக தான் இருக்கு, நமக்கு இல்லைன்னு சொல்லலை. ஆனாலும் கூட இந்த ஒவ்வொரு அரசியல் கட்சியும் ஒவ்வொரு சித்தாந்த பின்புலத்தில் இருந்து இயங்கிட்டு இருக்காங்க இங்க. ஈவன் எனக்கு தெரிஞ்சு ஆம் ஆத்மி அப்படின்ற கட்சி கூட வெறுமனே ஊழல் ஒழிப்பு அப்படின்றதுல இருந்து தான் வந்துச்சு. அதுக்கு வந்து காஷ்மீரினுடைய 370 பத்தியோ அல்லது வந்து இடஒதுக்கீடு குறித்தோ, இந்தி தான் வந்து தேசிய மொழின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை பாஜக முன்னெடுக்கிறதோ அது குறித்தோ எந்த ஒரு சித்தாந்த தெளிவும் இல்லாத ஒரு கட்சியாக தான் ஆம் ஆத்மி. சரியா? ஆனா இப்போ அவர்களினுடைய அந்த நிலைப்பாட்டில் மாற்றம் வருது. எனக்கு தெரிஞ்சு இங்க தமிழ்நாட்டில் இருக்கிற ஆம் ஆத்மியினுடைய தலைவராக இருக்கிற திரு வசீகரன் அவர்கள் வந்து ஒரு நிகழ்ச்சியில் என்னோட பேசும்போது நான் அவர்கிட்ட கேட்டேன், அப்போ
பணம் மட்டும்தான் ஊழல் அப்படிங்கிறதுல இருந்து நீங்க இன்னைக்கு வந்து அடுத்த கட்டத்துக்கு நீங்க நகர்ந்திருக்கீங்களா அப்படின்னு கேட்டா ஆமா, பணம் மட்டும்தான் ஊழல்னு நாங்க இது வரைக்கும் நாங்க பேசிட்டு இருந்தோம். ஆனா இது அப்படி கிடையாது. பணம் மட்டுமே ஊழல் கிடையாது. இந்தியாவினுடைய மிகப்பெரிய ஊழலே பாஜக தான். ஸோ நாங்கள் அதை வந்து பாஜகவினுடைய அந்த மதவாதத்தை, இந்துத்துவ அரசியலை நாங்கள் கடுமையாக எதிர்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னார். ஸோ அந்த புரிதலுக்கு அவங்க வந்துடுறாங்க. ஸோ இப்படி பாஜக என்கிற அந்த ஒற்றை எதிரி அப்படிங்கிறத வெறுமனே அரசியல் அவங்க கொண்டு வர்ற திட்டங்கள், அந்த திட்டம் ஏற்படுத்துகிற பாதிப்புகள் இப்படின்ற மேலோட்டமான போக்கில் மட்டுமே பார்க்காமல் பாஜக எந்த சித்தாந்தத்தின் அடிப்படையில் இதையெல்லாம் கொண்டு வர்றாங்க, RSS என்கிற பின்புலம் அவர்களுக்கு எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கு, அப்போ அந்த அடித்தளத்திலிருந்து நாங்கள் எதிர்க்கிறோம் என்ற ஒரு கோட்பாட்டு ரீதியான புரிதலுக்கு, ஒரு சித்தாந்த ரீதியான தெளிவிற்கு சிஜேபி வந்தால் நாம் கண்டிப்பாக வரவேற்கலாம். இதுதான் நம்மளுடைய நிலைப்பாடு. ஏன்னா எந்த சித்தாந்த ரைட்டோ தப்போங்க, பாஜகவுக்குன்னு ஒரு சித்தாந்தம் இருக்கு. ஆமா இல்லையா? சித்தாந்தம் ஒண்ணு இருக்கு. அந்த மாதிரி உங்களுக்கென்று ஒரு சித்தாந்த தெளிவோடு நீங்கள் வந்தால் கண்டிப்பாக அதை வந்து வரவேற்கலாம். ஏன்னா இளைஞர்களினுடைய எதிர்காலம் தான் அடுத்ததாக நம்ம முன்னாடி நிக்கிற ஒரு விஷயமே. ஸோ அவர்கள் ஒன்று சேரும் போது இன்னும் புதிய சிந்தனைகளோடு கூட அவங்க வந்து வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. தாராளமா வரவேற்கலாம். ஆனால் இது ஒன்னே ஒண்ணுதான், பாஜகவை எந்த அடிப்படையில நீங்க எதிர்க்கிறீங்க? வெறும் அரசியல் அடிப்படையில் தான் அப்படின்னா பாஜகவை கண்டிப்பாக தோற்கடிக்க முடியாது. ஏன் தமிழ்நாட்டுல பாஜக இப்ப வரைக்கும் உள்ள வர முடியல? அவ்வளவு வந்து திக்குறாங்க, திணறாங்க, வேற வழியே இல்லாம பனையூர் வழியா வந்து நாக்பூர் உள்ள வந்திருக்கேன். ஏன் அப்படின்னா தமிழ்நாட்டினுடைய அரசியல் சித்தாந்தம் என்பது, பாஜக எதிர்ப்பு என்பது பார்ப்பனிய எதிர்ப்பின் அடிப்படையில் இங்கே கட்டமைக்கப்பட்டிருக்கு. ஆனால் மம்தா பானர்ஜியினுடைய பாஜக எதிர்ப்போ அல்லது அகிலேஷினுடைய பாஜக எதிர்ப்போ, தேஜஸ்வியினுடைய பாஜக எதிர்ப்போ, ஈவன் கெஜ்ரிவாலினுடைய பாஜக எதிர்ப்போ அல்லது கேரளாவில் இருக்கின்ற கம்யூனிஸ்டுகளினுடைய பாஜக எதிர்ப்பையும் சேர்த்துதான் நான் சொல்றேன். அது பார்ப்பனை அடிப்படையில் இருந்து கிடையாது, வெறும் அரசியல் அதிகாரத்தின் அடிப்படையில் எழுந்திருக்கிற எதிர்ப்பு மட்டுமே. அப்படி இருந்தால் பாஜகவை கண்டிப்பாக வீழ்த்த முடியாது. நீங்க RSS என்ற அவர்களினுடைய தத்துவத்தை தொட்டு அதை வீழ்த்தாமல் பாஜகவை வீழ்த்த முடியாது. அந்த புரிதல் தமிழ்நாட்டிற்கு மட்டும்தான் இருக்கிறது. அதிலும் குறிப்பாக திமுகவுக்கு, திராவிட இயக்கங்களுக்கு இங்க இருக்கு. ஸோ இந்த அரசியலை புரிதலோடு மாணவர்கள் ஒரு தெளிவோடு வந்தார்கள் என்றால் கண்டிப்பாக அவர்களை நாம் வரவேற்கலாம். ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்து சேர்க்கும். பார்ப்போம் இந்த இவ்வளோ பெரிய இந்த மாற்றம் அப்படின்றதுக்கு எப்படி வரப்போகுது, அது என்ன தேர்ட் பார்ட்டி ஃபார்ம் ஆக போகுது, அது தேசிய அளவில் எவ்வளோ பெரிய இன்னும் இருக்கு. ஆமாம், இந்த காலம் இருக்கு. அது என்ன இந்த 2029க்குள்ள என்ன மாதிரி அது வருது அப்படின்றத நம்ம வந்து பொறுத்திருந்து நம்ம வந்து பார்க்கணும். ஸோ இத்தனை நேரம் உங்களுடைய நேரத்தையும் கருத்தையும் எங்களோட பகிர்ந்து கொண்டதுக்காக ரொம்ப நன்றி. நன்றி.